சாரி, குரலை வச்சிருக்க. நான் தான் திருவள்ளுவர். நான் வாழ்ந்த காலத்துல மொபைல் இல்ல, சார்ஜர் இல்ல, வைஃபை இல்ல. ஆனா நல்ல புத்தி நிறைய இருந்துச்சு. அதனாலதான் நான் எழுதினேன் திருக்குறள். அது ரொம்ப சின்ன சின்ன வரிகள், ஆனா அதுக்குள்ள ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு. அகரம் முதல எழுத்தெல்லாம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா பிள்ளைகளே? தெரிஞ்சாதான சொல்லுவீங்க. திருக்குறள் ஒரு லைன் கூட படிக்கிறதே இல்ல. முதல்ல படிப்பே, அப்புறம்தான் டிவி, அதுக்கப்புறம்தான் மொபைல். ஆனா இப்ப என்ன நடக்குது? அம்மா சொல்றாங்க பாடம் படி, குழந்தை சொல்லுது ஒரு நிமிஷம், ஜஸ்ட் ஒன் ரீட். பிள்ளைகளே, படிச்சாதான் பெரியவங்களாக முடியும், படிச்சாதான் நல்ல வேலை, படிச்சாதான் நல்ல மனிதன். இன்னொரு குறள் தெரியுமா? அன்பின் வழி அன்புள்ளை, அன்பில்லார் என்பார் ஒருத்தியின் பிறர். அன்பு இல்லாத வாழ்க்கை பொருளற்றது என்றார் வள்ளுவர். அதை நான் தான்ப்பா சொன்னேன். ஆனா இப்ப என்ன நடக்குது? கோபம் வந்தா அப்படியே கத்துறோம். அப்போ நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நல்லா பேசுங்க, மெதுவா பேசுங்க, அன்பா பேசுங்க. நீங்க நல்லா பேசினா நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. நீங்க அன்பா நடந்தா இந்த உலகமே அழகா மாறும். ரோடு கிளீனா இருந்தா நல்லா இருக்குமே, அதே மாதிரி நம்ம மனசு கிளீனா இருக்கணும். குப்பை ரோட்ல போடாதீங்க, கெட்ட எண்ணங்களை மனசுல போடாதீங்க. நான் திருவள்ளுவர். நான் பெரிய பெரிய விஷயம் சொல்லல, சின்ன சின்ன நல்ல விஷயம் தான் சொல்றேன். பெரியவங்க சொல்றதை கேளுங்க, அம்மா அப்பாவை மதிங்க, டீச்சரை மரியாதையா பாருங்க. நல்ல குழந்தை நல்ல மனிதன், நல்ல மனிதன் நல்ல சமுதாயம், நல்ல சமுதாயம் அழகான உலகம். அதனால நாம எல்லோரும்